அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய அன்பு இந்த காலையில் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இயேசு நேசர், ஆத்தும நேசர் உங்களோடு கூட பேசுகிறார் இல்லையா? இன்று காலையில் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது? பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களையும் மூடும். பகை விரோதங்களை எழுப்பிட்டே இருக்கும், அன்பு சகல பாவங்களையும் மூடிடுமாமா. உன் சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், உன் நண்பனா இருக்கட்டும், உன்னுடைய பெற்றோராக இருக்கட்டும், தெரிந்தவர்களா இருக்கட்டும், பகைய இருதயத்துக்குள் வைக்காதீர்கள், அதை மன்னித்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து மன்னித்ததை போல நீங்கள் மன்னிங்க. மனுஷகுமாரனுக்கு மன்னிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா மன்னிக்கலைன்னா அந்த வியாதி என்ன செய்யாதாமா, மறைந்து போகாது, சரியாகாது. திமிர்வாதக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவனை சுகமாக்க 4 பேர்கள் இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியல, அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சிருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கூரையில வேயப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆலோசனை அந்த 4 பேருக்கு கிடைச்சது, நண்பர்களுக்கு. கூரையை திறப்பாக்கி அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க விசுவாசத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்க, அவன் வியாதி குணமாயிருச்சு. திமிர்வாதக்காரன் எழுந்து புறப்பட்டான், வீட்டுக்கு போறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அவ்வளவு சந்தோஷத்தோட போறான். இன்றைக்கு நிறைய வியாதிகள் டிப்ரெஷனால, இருதயத்துல வைக்கிற பகையினால வியாதிகள் புறப்படுது. ஆனா அன்பினால் வருகிற எதுவா இருந்தாலும் வாழ்க்கை சரியாகும். இயேசு கிறிஸ்துனாவே அன்புங்க. அவர் வாயிலிருந்து மன்னிப்பு புறப்பட்டுச்சு, அவர் சுகமாயிட்டார். உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாகி திருவிருந்துல பங்கெடுத்துக்கோ. கர்த்தர் அதை உனக்கு இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். பாருங்க, ஒரு ஸ்திரீ, அவள் வேசி என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீ, அவள் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயருடைய வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி கண்டு அவள் என்ன செய்கிறாள்? அந்த வீட்டுக்கு போனது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீராலோட பாதத்தை நினைச்சு தன் கூந்தலால இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தை தொடச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாள். அந்த பரிசேயன் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவ கிட்ட சொல்லாம இருதயத்துல, இவர் தீர்க்கதரிசி தானே, இவரை தொடுகிற இவள் பாவி என்று இவருக்கு தெரியாதா என்று அவன் இருதயத்துல நினைக்கிறான். உடனே இயேசு சொல்றார், அன்பு சகோதரனே, உன் வீட்டுக்கு நான் வந்தேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்கல. ஆனா இவ உட்கார்ந்தது முதற்கொண்டு தன் கண்ணீரால் கால்களை நினைக்கிறான். நீ எனக்கு ஆகாரத்தை கொடுக்கல. இவ பாரு, தன்னுக்கு கொண்டு வந்த அந்த தைலத்தினால அவ என்ன அபிஷேகம் பண்ற, கால்ல ஊற்றுகிறாள். அந்த அபிஷேக தைலத்தை, விலை மதிப்பற்ற அந்த தைலத்தை ஊற்றுறா. கர்த்தருடைய பிள்ளையே, விலை மதிப்பற்ற காரியத்தை அவ ஊற்றா. இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று மன்னிக்க அதிகாரம் பெற்ற இயேசு மன்னிக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லா விதத்திலும் சரின்னு சொல்லவே கூடாதுங்க. பகைய இருதயத்தில் வச்சுக்கவே கூடாது. நான் சரி அப்படின்னு சொல்லவும் கூடாது. அன்பு சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அன்பு சகல பாவங்களை மூடும். நீங்க ஒருத்தரை நேசிச்சு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க அன்பால ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. பகை யார்கிட்ட வச்சிருக்கீங்களோ வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுங்க. அவங்க இருதயம் மாறும்.
இல்லை அவங்களுக்கு உதவியா ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்து பாருங்க, அந்த பகை மறைந்து போகும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த நன்மைகளை இயேசு செய்ய போகிறார். God bless you. God be with you. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். ஆமென். ஆமென்.